ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ருசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டீ கடைக்கெலாம் கிடைக்கக்கூடிய சூப்பரான டீ பன் தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் சாஃப்டாக அண்ட் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் கடாயில் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் வந்து நல்லா புது ஈஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பழைய நாள்பட்ட நீங்கள் ஈஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே பொங்கி வராது. நல்லா சூடாக காய வச்சு ஆற வச்ச பால், ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூடு கண்டிப்பாக இருக்கணும். ஆறின பாலும் சரி, சூடான பாலும் சரி, ஈஸ்ட் வந்து பொங்கி வராது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈஸ்டெல்லாம் வந்து நல்லா பொங்கி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே பொங்கி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு சரியான ஈஸ்ட் வந்து இல்லைன்னா அந்த ஈஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும், பொங்கவே பொங்காது. அப்படி இப்போ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் மாவு ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பன் அதில் வராது. இப்போ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு நல்லாவே ஈஸ்ட் வந்து பொங்கி வந்திருக்கு. இப்போது 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் இருக்கும். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பதிலாக நீங்கள் கீ, ஆயில் எதனாலையும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கண்டிப்பாக முட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதனோட அளவுக்கு வந்து 400 கிராம் மாவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஜல்லடை போட்டு நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக மைதா மாவில் தான் வரும். அவ்வளோதான், நல்லா ஜலிச்சு விட்டாச்சு. இப்போது அதை பிணைஞ்சு விட்டுக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பால் இது எல்லாமே சரியாக இருக்கும். இப்போது நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சமையல் மடை மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடியில் கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நல்லா 2 கையால் போட்டு அந்த அடி கையால் நல்லா அழுத்தி விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் ப்ளஃபியாக கிடைக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யோ ஆயிலோ பட்டர் எதனாலையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை வந்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து நெய்யோ ஆயிலோ எதனாலையும் ஒன்று எடுத்து தடவி விட்டுக்கோங்க. இதை 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து நம்மளோட மாவு வந்து பொங்கி வர்றதுக்கு நேரம் எடுத்துக்கும். கூலிங்கான டைமில் 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஆகலாம். நல்லா வெயில் நேரத்தில் 1.5லேருந்து 2 மணி நேரத்துலேயே நல்லா பொங்கி வந்துடும். நல்லா காற்று புகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. மேலே வெயிட் வச்சுக்கோங்க. அப்போ தான் காற்று உள்ளே போகாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1.5 மணி நேரத்துலேயே நல்லா ப்ளஃபியாக வந்துருச்சு. கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். இப்போது ரெடியான மாவை எடுத்து நம்மளோட சமையல் மேடையில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லாவே ப்ளஃபியாக மாவு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ பன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நைஃப் வச்சு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரே சைஸில் நமக்கு பன் கிடைக்கும். இப்போ இந்த வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இழுத்து இழுத்து க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அப்படியே நல்லா கையில் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் நெய், ஆயில், பட்டர் எதனாலையும் நீங்கள் தடவி எடுத்துக்கோங்க. இல்லைனா பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன் உருண்டைகளை வந்து அந்த தட்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய், ஆயில் எதனாலையும் தடவிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 பேட்சஸாக எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். ஊறினோடனே இன்னுமே நல்லா நமக்கு உப்பி வந்துடும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். 1/2 hour கழித்து பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லாவே உப்பி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இடம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா மாவு உப்பி வந்துருச்சு. இப்போ குக்கரை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன் பிளேட்டை அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும் கடாயில் வேகிறதுக்கு. அப்பப்போ கொஞ்சம் திறந்து பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே பன்னை எடுத்துருங்க. பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடான டைமில் பட்டர், ஆயில் எதுனாலையும் அது மேலே தடவிட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான டீ கடை பன். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஓவன் வேணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடிக்க செஞ்சு பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடக்குள்ள ஒரு மன திருப்தி இருக்கும் நமக்கு. பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அண்ட் ஸ்பாஞ்சு அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய மாதிரியே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.